இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் ஒரு சன்னியாசி. அவரால் எப்படி ஒரு மாநிலத்தை நிர்வகிக்க முடியும்? அவர் வசிக்கும் ஏரியாவில் வேண்டுமானால் அவர் பெரிய ஆளாக இருக்கலாம். அதற்காக அவரால் மொத்த மாநிலத்தையும் கட்டுப்படுத்த முடியுமா? கடந்த 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக யோகி ஆதித்யநாத் பதவியேற்ற போது பலரும் இப்படித்தான் கேள்வி எழுப்பினர். ஆனால் அப்படி கேள்வி எழுப்பியவர்கள் வாயை தனது சீரான நிர்வாகத்தின் மூலம் அடைத்துள்ளார் யோகி. அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச வரலாற்றிலேயே இல்லாத வகையில் தொடர்ந்து 2 முறை முதல்வராக பதவியேற்று சாதனை புரிந்துள்ளார். தற்போது உத்தரப்பிரதேசத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்த முதல்வர் என்றும் பெயர் பெற்று சாதனை புரிந்துள்ளார் யோகி. இது எப்பேற்பட்ட சாதனை என்பதை புரிந்து கொள்ள முதலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கில் நொய்டா தொடங்கி கிழக்கில் பீகார் வரை பறந்து விரிந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாகவும் அதிக ஜனத்தொகை கொண்ட மாநிலமாகவும் இது இருந்து வருகிறது. ஒருபுறம் அல்ட்ரா மாடர்ன் நகரங்கள், இன்னொரு புறம் வளர்ச்சி என்ற வார்த்தையையே கேள்விப்படாத கிராமங்கள் என்ற முரண் கொண்ட மாநிலமாகவும் இது இருந்து வந்தது. தமிழகத்தில் எப்படி சாதி ஒழிப்பு என்ற பெயரில் திராவிட அரசியல்வாதிகளால் சாதி அரசியல் கச்சிதமாக கையாளப்படுகிறதோ அதே போலத்தான் முன்பு உத்தரப்பிரதேசத்திலும் சாதி அரசியல் கோலோச்சி வந்தது. அதே நேரம் ஆன்மீகம் மூலம் அன்பையும் சமத்துவத்தையும் போதிக்கும் வாரணாசி, அயோத்தியா, கோகுலம், பிருந்தாவனம் போன்ற புனித ஸ்தலங்களும் இங்கு நிறைந்துள்ளது. இதனால்தான் என்னவோ உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் செய்வது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை. சாதியே இல்லை என்று மறுத்து பேசும் கட்சி கூட ஆட்சியை அமைக்க சாதி கட்சியுடன் கூட்டணி வைக்கும். மதச்சார்பற்ற தன்மை குறித்து இந்துக்களுக்கு பாடம் எடுக்கும் கட்சிகள் ஆபிரகாமிய மதச்சார்புடைய கட்சிகளுடன் தோழமை பாராட்டும். ஆனால் ஒன்று, இந்த குழம்பிய குட்டையில் ஆட்சி அமைத்த பெரும்பாலான கட்சிகள் முழு 5 ஆண்டுகளை கடந்தது கிடையாது. இந்நிலையில்தான் கடந்த 2017ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக முதல்வராக யோகி ஆதித்யநாத்தை அமர வைத்தது. யோகிக்கு முன்பு நிர்வாகம் செய்து பழக்கம் இல்லைதான். ஆனால் நிர்வாகம் செய்வது எப்படி என்பதை அவர் சார்ந்த சனாதன தர்மம் அவருக்கு ஏற்கனவே உணர்த்தியிருந்தது. முதலில் மாநிலம் முழுவதும் குண்டாயிசத்தை ஒழித்தார். அரசியல்வாதி என்ற பெயரில் ஒளிந்திருந்த தாதாக்களை களை எடுக்கவும் அவர் தயங்கவில்லை. எதிர்த்து கலவரம் செய்தவர்களின் சொத்துக்களை புல்டோசர் மூலம் தகர்த்து எறிந்தார். அடுத்ததாக மத்திய அரசுடன் இணைந்து பின்தங்கிய மாநிலங்களை முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தினார். தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திற்கு தொடர்ச்சியான முதலீடுகளை ஈர்க்க தொடங்கினார். இதனால் வேலை வாய்ப்புகள் பெருகியது. புதிய மாநில நெடுஞ்சாலைகளை உருவாக்கி பொருளாதாரம் மேம்பட வழிவகுத்தார். அது மட்டுமல்ல, தமிழகத்தை போலவே உத்தரப்பிரதேசத்திலும் புராதன கோவில்கள் உள்ளது. இவற்றில் இருந்த ஆக்கிரமிப்புகளை மீட்டு இந்துக்களின் உரிமைகளை நிலைநாட்டினார். இதுபோன்ற திறமையான நடவடிக்கைகளால் இன்று உத்தரப்பிரதேசத்தின் நீண்டகால முதல்வர் என்று பெயர் பெற்றுள்ளார் யோகி ஆதித்யநாத். தற்போது யோகி ஆதித்யநாத்திற்கு சமூக வலைதளங்களில் பொதுமக்களிடம் பாராட்டு குவிந்து வருகிறது.